இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம், எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம், எப்ப வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களை தேடி நான் வருவேன் உங்க பிரச்சனையை கேட்க. 5 வருஷம் உங்களை காணாம போக மாட்டேன். ஓட்டு வாங்கிட்டு மாசம் ஒரு தடவையாவது உங்களை வந்து சந்திச்சுட்டு உங்க கூட கேட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்து நான் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தடவை எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். பணம் கொடுப்பாங்க, அடுத்த 10 நாள்ல வந்து பொருள் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, என்ன வேணா கொடுப்பாங்க. என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. நம்ம கிட்ட ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணம் தான், தாராளமா வாங்கிக்கங்க. வாங்கிட்டு இந்த தடவை நீங்க அவங்களை ஏமாத்துங்க. ஒரே ஒரு தடவை விசிச்சு போட்டு போடுங்க. அதெல்லாம் வாங்கி கொடுக்காம இருக்க போறாங்களா? அப்ப நம்ம பணம் தான், நம்ம கிட்ட ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணம் தான். தாராளமா வாங்கிட்டு இந்த ஒரு தடவை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் இந்த இடத்துல சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா அந்த 5 வருஷத்துல நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா அந்த 5 வருஷத்துல உங்களுக்காக உழைச்சி இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிய தமிழ்நாட்டிலே நம்பர் 1 தொகுதியா நான் மாத்திட்டேன். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஐபி தொகுதி, ஸ்டார் தொகுதி அப்படின்னு பேசுறமே தவிர்த்து 60% கிராமங்கள்ல இன்னும் அடிப்படை வளர்ச்சி கூட இங்க கிடையாது. நான் சென்ற அனைத்து கிராமங்கள்லயுமே மக்கள் சொன்ன முதல் விஷயம், ஜெயிச்சவங்க யாரும் எங்களை ஊருக்குள்ள வந்து பாக்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல் வேலையா மக்களை ஊர் ஊராக நானே சென்று அந்த மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனையை நானே நேரடியா கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதே போல பல அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில காவிரி பாயக்கூடிய மாவட்டத்துல குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள் இன்னும் வந்து பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்கா இல்லாத சூழல்ல தான் இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்கள்ல அப்படிதான் இருக்குது. அதே போல பல்வேறு இடங்கள்ல இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அவர்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை விஷயங்களையும் முதல்ல கூட இருந்து இந்த தொகுதியை அடிப்படையில வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் திட்டமா இருக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த தொகுதியினுடைய மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று பொது இடத்துல அவங்கள சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு அதை சரி செய்யணும். இதை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அவங்க சந்திக்கக்கூடிய அந்த பிராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல பொதுமக்கள் சொன்ன அந்த முதல் கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்னாங்க இல்லையா, அவங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான வெப்சைட், இது எல்லாத்தையும் உருவாக்கி என்னுடைய விசிட்டிங் கார்டை நானே நேரடியாக நன்றி சொல்ல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கணுன்றது இருக்கேன். அதே போல ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு எம்எல்ஏ குறை தீர்ப்பு அலுவலகம் அப்படின்றத நான் பர்சனலா தொடங்கி அந்த அலுவலகத்தின் மூலமாக நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், புகார்கள், தேவைகளுக்கு அடுத்த 10 நாட்களுக்குள்ள தீர்வை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த